ராகுல் காந்தியும் திமுகவும் இடதுசாரிகளும் போட்ட வழக்கிலிருந்து இனி ஆர்எஸ்எஸ் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மோடிக்கு ஒரு அதிரடி உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம், அதற்குள் இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் பைத்தியம் பிடித்த நிலையில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். பிஜேபி எப்படி இந்தியாவில் வளர்ந்தது? அவர்கள் ஆரம்பித்த காலகட்டங்களில் என்ன செய்தார்கள்? பாஜக விட்டுருங்க, ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே அந்த இயக்கத்தை, அந்த சித்தாந்தத்தை, அதிலிருந்து உருவான பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை எப்படி வளர்த்தெடுத்தார்கள் அப்படின்னா முழுக்க முழுக்க நமக்கு தெரியும். கடவுள் நம்பிக்கை இல்லாத சவர்க்கருக்கு மசூதிகள் பற்றி கவலைகள் இருந்தது, இந்து கோயில்கள் பற்றிய கவலைகள் இருந்தது. எப்படி? மசூதிகளுக்கு கீழே கோயில்கள் இருந்தன என்கிற பொய்யான புரட்டு கதைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அதன் மூலம் கலவரங்களை உருவாக்கி ஹிந்துத்துவா என்று சொல்லக்கூடிய அரசியலை வளர்த்தெடுப்பதற்கான உத்தி ஆர்எஸ்எஸ் காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டது என்பது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த நேரத்தில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய 3 மிக முக்கியமான நீதிபதிகள், சஞ்சீவ் கன்னா, KV விஸ்வநாதன், சஞ்சய் குமார், 3 பேரும் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு எல்லோருக்கும் பொதுவான நாடு. இங்கே எந்த பாகுபாடும் இல்லை, எல்லா மதங்களும் சமமானவை, அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இப்போது ஒன்றை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இந்தியாவில் எது எது எப்படி இருந்ததோ, எது எது எந்த இடத்தில் இருந்ததோ அது அந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட் ஒன்றை 3 நீதிபதிகளும் சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்கிறார்கள். எதை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களுக்கெல்லாம் நன்றாக வட இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல், அதுவும் சமீப காலமாக உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலலாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு மசூதிக்கு கீழேயும் இங்கே சிவன் கோயில் இருந்தது, பெருமாள் கோயில் இருந்தது, சரஸ்வதி கோயில் இருந்தது, பிரம்மவனுடைய கோயில் இருந்தது, அந்த கோயில் இருந்தது, இந்த கோயில் இருந்ததெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் தொடர்ந்து கலவரங்களை உருவாக்குவதற்கான திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திய உதாரணம் சம்பல்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. அதில் அப்பாவி முஸ்லீம் மக்கள் 5 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த நேரத்தில் தான் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, பாஜக ஆர்எஸ்எஸ் என்பது எப்படி தங்களுடைய கட்சியை சித்தாந்தத்தை வளர்த்தது என்றால் இதை வைத்துத்தான். கோயிலை இடித்து மசூதி கட்டினார்கள், அதனால் கோயிலை மீட்கணும், இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை தொடர்ந்து பேசித்தானே இந்தியாவில் இவர்களுடைய அரசியலை வளர்த்தெடுத்தார்கள். இப்போது 3 நீதிபதிகளும் இப்படி சொன்னதுக்கு பிறகு பைத்தியம் பிடித்த நிலையில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. குறிப்பாக இவர்கள் 3 பேரும் மோடிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏன்னா மோடி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகளை குறிவைத்து சங்க பரிவாரங்கள் நடத்தக்கூடிய இது மாதிரியான செயல்கள் மிக மிக கண்டிக்கத்தக்கவை. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்களே இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இறங்குகிறார்கள் என்றால், அல்லது இதை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் அது எப்படி? அப்போ மோடிக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. யாரால? மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினால். நமக்கு தெரியும், இந்தியாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவங்கள்னா, முதல் சுதந்திர இந்தியாவுடைய முதல் முக்கியமான சம்பவம் என்ன உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், காந்தியார் படுகொலை இல்லையா? அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன? கருப்பு தினம் என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இல்லையா? இந்த 2 சம்பவங்களையுமே நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இந்த 2 சம்பவங்களுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு சங்க பரிவாரங்களுடைய வளர்ச்சி என்கிறது அபரிமிதமான வளர்ச்சியை சங்க பரிவாரங்கள் 1980களுடைய இறுதியில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் 90களுடைய இறுதியில் பார்த்தால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வலுவாக வளர்ந்து வருகிறார்கள். அப்போ இவங்க கையில் இருக்கிற ஒரே ஆயுதம்
மசூதியை இடிக்கிறது, மசூதிக்கு கீழே அது இருந்தது இது இருந்ததுன்னு சொல்லக்கூடிய செய்திகளை சொல்கிறது. இப்போ இப்படி ஒரு எச்சரிக்கையை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மோடியை பார்த்து சொல்லிவிட்டார், சங்க பரிவாரங்களை பார்த்து சொல்லிவிட்டார். இப்போ என்ன பண்ணுறது? நேரடியாக மோடிக்கு போக முடியாது கோர்ட்டுக்கு. இப்போ அதுக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து, உத்தரப்பிரதேசம் யாருடைய ஆட்சி நடக்குன்னு தெரியும், அங்கேருந்து அஸ்வினி உபாத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வந்து மதிப்புக்குரிய இந்த 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் போய் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதிமன்றம் இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தலையிடக்கூடாது, இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் மனு கொடுக்குறார். அதாவது நாங்கள் இனி இடிப்போம், நாங்கள் இனியும் தோண்டுவோம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனால் அதை நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி உபாத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறார். இது நடந்திருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், புல்டோசரை வைத்து எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் யோகி பாஜகவும் இடித்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு செய்தியை நீங்கள் நல்லா பார்க்கணும். இடிச்சிட்டோம்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இடித்தா என்ன பண்ண முடியும்? பாதுகாக்கிற வரைக்கும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை இடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப கட்டணும், அது நடக்க போகிற விஷயம் இல்லை. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு அப்படின்லாம் போனால் 30 வருஷம் 40 வருஷம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது திட்டமிட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இறுதியாக 2 மிக முக்கியமான விஷயங்களை நான் இந்திய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இப்போது பாபர் மசூதியை இடித்தது மாதிரி அல்லது இப்போது ஒரு 200க்கும் அதிகமான மசூதிகளுடைய பட்டியலை சங்க பரிவாரங்கள் விஹெச்பி மாதிரியான அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லாமே வட இந்தியாவில் இருக்குது. இந்த வட இந்தியாவில் மசூதிக்கு கீழே இந்து கோயில்கள் தேடுற சங்கிகள் ஏன் தென்னிந்தியாவில் அதை செய்ய முடியலை? அது ரொம்ப முக்கியமானது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தென்னிந்தியா மத நல்லிணக்கத்தோடு எப்படி சகோதரர்களாக இங்கே இருக்க முடிஞ்சது? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம நினைவில் கூற வேண்டியிருக்கிறது. இந்த அரசியலை வட இந்திய மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன? 2000 வருடங்களாக நீங்கள் இந்த சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் இந்த வழி தோன்றல்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் அது நடந்தது இது நடந்ததுன்னு பொய்யா பேசிகிட்டு இருக்கானுங்க இல்லையா? ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்திய மக்கள் சங்க பரிவாரங்கள்ட்ட கேட்கணும், டேய் நீ முகலாயர்களை பற்றி பேசுகிற இல்லையா, பொய் பேசுகிற இல்லையா, நீ ஏன் 2000 வருஷம் இந்தியாவில் இருந்து கொண்டிருந்த தீண்டாமையை பற்றி பேச மாட்டேங்கிற, அதை ஒழிப்பதற்கு ஏன் நீ ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிற? இந்த கேள்வியை நாம் சங்க பரிவாரங்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது, ரொம்ப முக்கியமானது. இப்போ எப்படி இருந்தாலும் இன்றைக்கு மோடியை அலற விட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். சங்க பரிவாரங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இனி என்ன பண்ணுறது? இனி எப்படி கட்சியை வளர்க்குறது? மசூதியை இடிக்கக்கூடாது, மசூதியை தோண்டக்கூடாதுன்னா இனி எப்படி அரசியல் தங்களுடைய கட்சியை வளர்க்கிறது? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.